ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கலன்னா உங்கள் மனசு நல்லா பேசி உங்களுக்கு ஆட்டம் காமிக்கும். எங்கே இருக்கிறாரு அவர் பாரு, எப்படி நடக்குது பாரு, எந்த பக்கம் காலடி வச்சாலும் வாய்க்கலை, என்னத்த இருக்கிறாரு, கண்டிப்பாக அந்த எண்ணம் வரும். இன்றைக்கி நீங்கள் கேட்ட வசனத்தை எடுத்து போடுறதுக்குன்னே அந்த எண்ணம் வரும். நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க? நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, சும்மா விட்டா ஆமால ரெஸ்பாண்ட் பண்ணணுங்க. உங்கள் மனதில் இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றப்போ நீங்கள் உங்கள் மனசுக்கு பேசணும். இல்லை இல்லை இல்லை, அவர் இருக்கிறாரு. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியுது எப்படி வேணா இருக்கட்டும், வசனம் சொல்லிடுச்சு, அவர் உண்மை உள்ளவர், அவர் எனக்காக உயிரை கொடுத்தார், நான் நம்புறேன், அவர் இருக்கிறார், வாக்கு மாறாத தேவன், அவர் இருக்கிறார், நான் நம்புறேன் போ அப்படின்னு நமக்கே சொல்லிக்கணும். நமக்கே பிரசவம் பண்ணிக்கணுங்க. பிரசவம் பண்ணுறப்போ பாருங்க, நான் எப்படி பிரசவம் பண்ணுறேன், 4 காரணம், 3 விதம், இது 2, இதுக்கு ஒரு உதாரணம், எல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் சொல்கிறேன், உங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும். எப்படியாவது பிரசங்கம் preaching is persuasive speech. It is not just speaking, it is trying to persuade people of the truth. சத்தியத்தை குறித்த ஒரு நிச்சயத்தை ஜனங்களுக்கு கொடுக்கணுன்றதற்காக தான் இப்படி நாம பிரசங்கம் பண்றோம். நீங்க அது உங்களுக்கே பண்ணிக்கணும். உங்களுக்கே பிரசங்கம் பண்றதா நினைச்சு பண்ணிக்கணும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இல்லைன்னா விசுவாசத்தில் நிலைக்க முடியாது. நல்லா ஏறும், ஞாயிற்றுக்கிழமை புஷ்ஷுன்னு போகும், இப்படியே தான் வாழ்க்கை போகும். உங்களுக்கே பேசிக்கணும், பிரசங்கம் பண்ணிக்கணுன்றது மட்டும் இல்லை, ஜெபத்தில் தேவனிடத்தில் பேசலாம். நீங்கள் வாக்குத்தத்தத்தை வச்சு தேவனிடத்தில் நீங்கள் வசனத்தை பேசலாம். எப்படி? நீங்கள் ஜெபிக்கிறப்ப சொல்லலாம், தேவனே என்னோட இருக்கிறேன், இருப்பேன்னு வாக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நீர் என்னோட இருக்கிறீர், நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு பார்த்தா சூழ்நிலை பார்த்தா அப்படி தெரியல, ஆனால் நீர் சொல்லிட்டதுனால நான் நம்புகிறேன், நீர் என்னோட இருக்கிறீர்னா நிச்சயமாக உதவியும் செய்வீர், செய்ய போகிறபடியால் நன்றி ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி, அப்படி ஜெபிக்கலன்னா நம்ம எப்படி ஜெபிப்போம்? சூழ்நிலை தாறுமாறாக இருக்கிறப்போ எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே எங்கே இருக்கிறீர் ஆண்டவரே, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆண்டவரே, ஏதாவது செய்ய, இப்படிதான் ஜெபிப்போம்.